శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద. ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, இன்று 7ஆம் நாளான இன்று இந்த திருப்பதி நகரத்தில் கோவிந்தராஜ சுவாமி பெருமாளுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சூரிய பிரப வாகனத்திலே அந்த பகவான் நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. கோவிந்தராஜா கோவிந்தராஜா என்று நாமும் அந்த பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்தோமானால் அந்த பகவான் நமக்கு நிச்சயமாக கருணா கடாட்சத்தை தருவார்கள் என்று ஐதீகம். சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர் வர்தன முத்தமம் என்று இதோ இன்று அந்த சூரிய பிரப வாகனத்திலே அந்த பகவானை சேவிக்கலாம். விண்ணில் இருந்து கதிரவன் கதிர்களை செலுத்தி கோவிந்தராஜ பெருமாளின் திருவடிகளை பணிந்து நிற்பதையும், மண்ணில் சூரிய பிரப வாகனத்தில் கோவிந்தராஜ பெருமாள் அமர்ந்ததால் மேலும் பிரகாசமாக திகழும் சூரியனை ஒரு சேர தரிசித்து அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற உள்ளோம். பக்தர்களே, திருப்பதியில் எழுந்தருளி இருக்கும் உற்சவங்களிலே சிறப்பானதும் மேன்மையானதும் கோவிந்தராஜ பெருமாளுடைய பிரம்மோற்சவம். உத் என்றால் மேன்மை என்றும், சவம் என்றால் யக்ஞம் என்றும் பொருள். சிறப்பான இந்த யக்ஞத்தை 10 நாளும் சதுர்முக பிரம்மனால் தொடங்கப்படுவதால் இது பிரம்மோற்சவம் என்று பெயர். இந்த பிரம்மோற்சவம் உலக நன்மைக்காகவும் நித்திய பூஜையில் ஏற்படும் குறைகளுக்காகவும் சர்வ அசுப நிவர்த்திக்காகவும் நடத்தப்படுகிறது. அப்படி அந்த ஆதி காலத்திலிருந்து எத்தனையோ அரசர்கள் ராணிகள் பிரம்மோற்சவத்தை மிக மிக சிறப்பாக நடத்தி வரலாற்றில் இடம் பிடித்தனராம். அப்படி அந்த பகவானுக்கு அந்த காலத்தில் ஒரு மாதமும் பிரம்மோற்சவம் நடைபெற்றது. அப்படி அந்த பிரம்மோற்சவத்தில் பகவானை தரிசிப்பவருக்கு மறு ஜென்மம் இல்லையாம். அதே போன்று பகவானுடைய வாகன சேவையை தரிசிப்பதனால் முக்திக்கே செல்லுகிறோம் என்கிறார்கள். பக்தர்களே, இதோ சிவப்பு மாலை கொடிய அலங்காரத்துடன் அந்த கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் சூரிய பிரப வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். ஆச்சாரிய புருஷனை ஆதித்யனோடு சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பகவானுடைய திவ்யமான திருமுடி மண்டல தரிசனமும் அதோ திருவடி தரிசனமும் நமக்கு இங்கே இன்று சூரிய பிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஒவ்வொரு வாகன சேவையை சேவிக்கும் போது ஒவ்வொரு பலன் கிட்டுமாம். புராணங்கள் கூறப்படுகிறது. அது என்ன என்றால், அந்த சேஷ வாகனத்தில் பெருமாளை தரிசித்தால் குடும்ப நன்மை அதிகரிக்கும். அம்ச வாகன சேவையில் அந்த பெருமாளை தரிசித்தால் பிரம்மபதி பிராப்தியை தந்துடுமாம். சிம்ம வாகனத்தில் அந்த பகவானை தரிசித்தால் தைரியத்தை கொடுக்கும். முத்துப்பந்தல் வாகனத்தில் தரிசித்தால் சகல சௌபாகியத்தை கொடுக்கும். கல்பக விருட்ச வாகனத்தை தரிசித்தால் பலம் பிராப்தியை தரும். சர்வ பூபால வாகனத்தை தரிசித்தால் புகழை தந்திடுமாம். மோகினி வாகனத்தை தரிசித்தால் மாய மோகனம் செய்யும்
அந்த தரிசனம் தருமாம். கருட வாகனத்தை சேவித்தால் சர்வ பாப்பங்கள் இருந்தும் நிவிர்த்தி செய்யுமாம். ஹனுமந்த வாகனத்தை தரிசித்தால் பகவானின் மீது நமக்கு இருக்கும் பக்தியை கூட்டிவிடுமாம். கஜ வாகனத்தை சேவித்தால் கர்ம விமுக்தி அடையுமாம். இதோ இன்று நாம் இப்போது சேவித்து கொண்டு இருக்கும் சூரிய பிரப வாகனத்தை சேவித்தால் ஆயுள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வருமாம். ஒரு அரசபையில் அரசனுக்கு முன்பாக எப்படி கலைஞர்கள் பலரும் தங்களுக்கு தெரிந்த கலைகளை அந்த அரசர்களுக்கு முன் அரங்கேற்றி அரசரையும் மகிழ செய்து தாங்களும் மகிழ்வாரோ, அப்படி இந்த சூரிய பிரப வாகனத்தில் உலா வரும் கோவிந்தராஜசுவாமி பெருமாளை அரசனின் முன் பகவான் தங்களுக்கு கற்பித்த கலைகளை எல்லாம் அந்த வாகனத்தின் முன் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர்கள். சூரியனை இதோ 7 குதிரைகளை சேவித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. அழகான அந்த அரளி மலரை சூடி கோவிந்தராஜ பெருமாளை ஏந்தி கொண்டு வருகிறது சூரிய பிரப வாகனம். கோலாட்டத்தில் வரும் கோவிந்தா கோவிந்தா ராஜா என்னும் ஒலியும், சண்டை மேளத்தின் வழி சீறி வரும் ஸ்ரீமன் நாராயணனின் ஒலியும், 2 கஜங்களின் நடையும் பல்வேறு வேடிக்கைகளையும் ரசித்தபடி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாள். திருப்பதி ராஜாவான இந்த கோவிந்தராஜ பெருமாளை அரசபையில் பாடினாலோ ஆடினாலோ பொற்கிளி கிடைக்கும். அப்படி இந்த கோவிந்தராஜ பெருமாள் முன் ஆடுவதால் பாடுவதால் மிக உயர்ந்த செல்வமாகிய கைங்கரியங்கள் என்கிற பிராப்தி கிடைக்குமாம். மோட்ச பிராப்தியும் நிச்சயம். அப்படி அந்த கோவிந்தராஜ பெருமாளுக்கு இன்று திருநாமம் எப்படி வந்தது என்று பார்ப்போம். இதோ 7 குதிரைகள் பூட்டி அந்த அருணன் அந்த தேரை ஓட்டி வர அந்த பகவான் எழுந்தறி உள்ளார் அந்த சூரிய பிரப வாகனத்திலே. இதோ கனகாமரம் மற்றும் மல்லி அரளிப்பூவால் அந்த பகவானை அலங்கரித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. புராணம் கூட கூறுகிறது, சித்திரம் கூட என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் இருந்து ராமானுஜரால் இங்கு கொண்டு வரப்பட்டவர் அல்லவா கோவிந்தராஜ பெருமாள். ஒரு காலத்தில் புண்டரிக மகரிஷி சித்திரக்கூடத்தில் சுற்றி உள்ள குளங்களில் இருந்து பூத்து குலுங்கும் தாமரை மலர்களை எடுத்துதான் பூஜை செய்வாராம். அந்த பூஜை செய்வதற்கு முன் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது கோவிந்தா 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 என்று சொல்லி அர்ச்சிக்கும் போது பகவான் ராஜனை போல காட்சி தந்ததாகவும், அதனால்தான் அந்த பகவானுக்கு கோவிந்த ராஜா என்ற திருநாமம் ஏற்பட்டதும் என்கிறார். கண்வ மகரிஷி முக்தி வேண்டி தவம் செய்து பகவான் கோவிந்தராஜ பெருமாளின் அருளால் முக்தி பெற்றார் என்றும் வழங்கப்படுகிறது. பக்தர்களே, இந்த திவ்ய ஸ்ரீ சித்திரக்கூட்டர் கனகமய சபா தத்ர கோவிந்தராஜா மோதா என்று அந்த கோவிந்தராஜ பெருமாளுடைய தியான ஸ்லோகத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறும் என்பது ஐதீகம். அப்படி இன்று சூரிய பிரபையின் அதன் மேல் எழுந்தருளி இருக்கும் அந்த பகவானையும் அந்த சூரியனை ஓட்டி கொண்டு வரும் அந்த அனூரு என்ற பெயருள்ள சாரதியையும் சேர்த்து சேவிக்கிறோம் அல்லவா. கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரும் கோவிந்தராஜ பெருமாளை இளம் காலை வேளையிலே சூரிய பிரப வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் கண் பார்வைக்கு காப்பாக இருப்பவர் இந்த சூரிய பகவான் தானே. நாம் நினைத்த காரியத்தில் வெற்றி தருபவரும் சூரிய பகவான். அப்படி அந்த ராவணனை ஸ்ரீராமன் வென்றது சூரியனை
ஆதித்யவழி ஹிருதயம் என்ற ஸ்லோகம் துதித்தால்தானே அல்லவா? ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தின் பொருளை அனுபவித்தபடியே இன்று சூரிய பிரப வாகனத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? பக்தர்களே, ராமர் ராவன் யுத்தத்தை தேவர்களுடன் சேர்ந்து பார்க்க வந்திருந்த அகத்தியர் அப்போது போரினால் கலைந்து இருப்பதை கண்ட ராமபிரானை நோக்கி, மனிதர்களாலேயே சிறந்தவரானது ராமா, போரில் எந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் போட்டியை வெல்ல முடியுமோ அந்த ரகசிய மந்திரத்தை வேதத்தில் சொல்லப்பட்டதை உனக்கு நான் உபதேசிக்கிறேன் கேள் என்று சொன்னாராம். அளவற்ற உடல் வலிமையை தரக்கூடியதும் அந்த சூரிய பகவான் தானே. அப்படிப்பட்ட அந்த ஆதித்ய ஹிருதயத்தை ஸ்தோத்திரத்தை ஜபிக்க வேண்டும். அந்த சூரிய பிரப வாகனத்திலே எழுந்தருளி இருக்கும் அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சேவித்து கொண்டு இருக்கிறோம் பக்தர்கள். அப்படி இதோ மேலே தாளமும் வாசித்து கொண்டு அந்த பகவானுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மங்களமான மந்திரங்களையும் விட இந்த மந்திரம் மேலானது. எல்லா பாப்பங்களையும் போக்க வல்லது. மனக்கவலை, உடல் பிணிகள், ஆயுளை விருத்தா. நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹா, நமஹா பத்ம பிரபோதாய மார்த்தண்டாய நமோ நமஹா என்று அந்த திருப்பதி நகரத்தில் எழுந்தருளி இருக்கும் கோவிந்தராஜ சுவாமி பெருமாளுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று இளம் காலையிலே இதோ சூரிய பிரப வாகனத்திலே அந்த கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார் பக்தர்களை ரட்சிக்க. அந்த வாகனத்தில் முன்பு அந்த பகவானுக்கு கலைஞர்கள் கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். எப்படி என்றால் அதோ கோலாட்டம், நாட்டியம், கரகாட்டம் போன்ற அன்னமய கீர்த்தனைகள் மற்றும் பல பல வேடிக்கையான கலைகளை அந்த பகவான் முன்பு, அந்த பகவானுடைய வாகனத்தின் முன்பே கலைஞர்கள் அவர்களுடைய கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாமும் கூட நம்மால் முடிந்த கைங்கரியம் என்னவென்றால் அந்த பகவானுடைய நாமத்தை ஜபித்தால் அந்த பகவானுடைய கருணா கடாட்சம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த திரையின் வழியே தரிசித்து கொண்டு உள்ளோம். அப்படி அந்த இதோ மேல தாளமும் வாசித்து கொண்டு அந்த பகவானையே சேவையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா மங்களமான மந்திரங்களையும் விட இந்த மந்திரம் மேலானது. எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. மனக்கவலை, உடல் பிணிகள், ஆயுளை விருத்தி செய்யும், வெற்றியை தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஆதித்ய ஹிருதயத்த ஸ்லோகத்தை நாம் ஜபித்தால் நமக்கு நன்மைகள் பல பல உண்டாகும். ஒளி மிகுந்த கிரகணம் உடையவரும் தேவர்களாலும் அசுரர்களாலும் துதிக்கப்பட்டவனும் எல்லா ஐஸ்வர்யங்களை கொண்டவனுமே அந்த சூரிய பகவான் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை இதோ நாம் தரிசித்து கொண்டு இருக்கிறோம். ஓம் அஸ்மத் வஜாய வித்மஹே வாசஹஸ்தாய தீமஹி தன்னோர் சூரிய பிரச்சோதயாத் என்று இந்த க்ஷீலமாய் வாழ ஷீரருள் புரியும் ஞானம் புகழும் நாயரே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீர்யா போற்றி, காசினியில் இருளை நீக்கும் கதிரொளியே போற்றி, ஏழு உடை தேர்மேல் வளமாய் வரும் செங்கதிரோனே போற்றி 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 என்று அந்த பகவானை நாம் இன்று சூரிய பிரப வாகனத்திலே சேவித்து கொண்டு இருக்கிறோம். பக்தர்களே, நித்திய கர்மசிஷ்டரான சூரிய பகவானை நினைத்து கொண்டு நாம் இன்று வர்ணனையை ஆரம்பிக்கிறோம். இந்த கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான், கணையருள் அகன்றது காலையும் பொழுதாய், மதுவிடம் தொழுகின்ற மாமரம் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து திண்டி, எதிர் திசை நிறைந்தன மானோடும் புகுந்து அரங்கத்து எம்மாய் பள்ளி எழுந்தாய், தொண்டடி பெரும் ஆழ்வாரின் பள்ளி எழுச்சி பாசுரம். அந்த சூரிய பகவானின் பெருமையை
எவ்வளவு அழகாக இதுவரை யாரும் பாசுரம் எழுதியதில்லை. அந்த பாசுரம் ஸ்ரீரங்கத்தில் சைனித்த கோலத்தில் இருக்கும் திருவரங்கநாதனை பள்ளி எழுப்பும் இருந்தாலும் தனுர் மாசம் எனப்படும் மார்கழி மாதத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமானை பள்ளி எழுப்பவும் தொண்டை மகா ஆழ்வாரின் பாசுரம் படி அனுசந்திப்பது சம்பிரதாயமாக இருந்து வருகிறது. அலங்கார ஸ்வரூபமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துதிக்கும் ஸ்லோகம். பக்தர்களே, வஜ்ர வைடூரியம் கிரீட்டம் எம்பெருமானின் சிரசை அலங்கரிக்கிறது அல்லவா? அவரது திரு தோள்களில் சுதர்சன சக்கரமும் வெண் சங்கும் மலிர சூரிய நாராயணன் திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். இந்த சூரிய நாராயணனை நாம் இரு கரம் கூப்பி சேவிப்போம். இந்த சூரிய பிரப வாகனத்திலே இதோ எம்பெருமான் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீய காந்தாய என்கிற ஸ்லோகத்தை இந்த சூரிய நாராயணனை வழிபட்டு சூரிய வம்ச திலக்கனான சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராவண யுத்தத்தில் வெற்றி பெற்றதை கண்டு சீதா பிராட்டியை மீட்டாளாம். அகஸ்திய முனிவர் ஸ்ரீராமனுக்கு அருளப்பட்ட ஸ்லோகங்களில் ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம். அதே சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா ஸ்டோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் என்கிற சங்கல்பத்தை சொல்லிக்கொண்டு ஆதித்ய ஹிருதயத்தை ஸ்தோத்திரத்தை பூரண நம்பிக்கையுடன் அதை ஒரு சமயத்தில் தொடர்ந்து 9 தடவை பாராயணம் செய்வதால் நமது நித்திய வாழ்க்கையின் சகல சௌபாகியங்களும் பெறலாம் என்பது பெரியோர் கூற்று. பக்தர்களே, வேண்டியதை தந்திடும் வெங்கடேசன் அல்லவா? ஜெயதி ஜெயதி சூரியஹா சப்த லோகைக்க தீபஹா கிரண மிருத்தித்த தாபஹா சர்வ துக்கஸ்ய ஹர்த்தா அருண கிரண கம்ய சாதிர் ஆதித்ய மூர்த்திஹி பரம திவ்யஹா பாஸ்கரஸ்தம் நமாமி என்று பாஸ்கரனான அந்த சூரியனையும் அதன் மேல் எழுந்தருளி இருக்கும் அந்த கோவிந்தராஜ பெருமாளையும் ஒரு சேர சேவிப்போம். இந்த சூரியனின் ஒளி பிளம்பு சகல வியாதிகளையும் இந்த சூரியன் ஒளி கற்றைகள் நம்மீது படுவதினாலோ தீரும் என்பது ஐதீகம். அப்படி அந்த சூரிய பகவானை குறித்தே செயல்படுகிறது. சூரியன் சப்த ரஷ்மி என்பார்கள் அல்லவா? ரஷ்மி என்றால் கிரணம். அந்த 7 குதிரைகள் பூட்டிய கோலத்திலே வலம் வரும் இந்த சூரியனை வாகனமாக கொண்டதுதான் பொருத்தம்தானே. சூரியன் நித்திய கர்ம சிஷ்டர். அதிகாலையில் உதித்து நடுப்பகலில் தீவிரமாகி பின்பு அந்தியில் அஸ்தமனம் அடைவது சூரியனின் நித்திய கடமை. இதிலிருந்து அவர் நழுவுவதே இல்லை. ஆரோக்கியம் மட்டுமின்றி கல்வி, சம்பத், தைரியம், சந்தானம், புத்திர பிராப்தி இவை அனைத்தும் தரக்கூடியவர் அந்த சூரிய பகவான். அந்த ஜபா குசும சங்காஷம் காஷ்ய பேய மகாத்யுதிம் என்கிற ஸ்லோகத்தை அந்த சூரிய பகவானின் துதித்து கொண்டு அந்த பகவானுடைய அந்த சூரிய உதயமாகும் சமயத்தில் சூரியை நாம் கண்களால் பார்ப்பதால் எந்த விதமான கண் நோய்களும் குணமாகும். விட்டமின் டி குறைபாடோடு பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரியன் வெளிச்சத்தில் தினமும் வைத்து வைத்து எடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு அந்த குறைகளை நீங்கும் என்று அந்த டாக்டர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? தற்போது பிரபலமாக பேசப்படுவது யோகா. அந்த சாஸ்திரத்தில் முதலாக செய்யப்படுவது எது? சூரிய நமஸ்காரம் தானே. நம்முடைய மன தர்மம் படி 4 வர்ணங்கள் உள்ளன. ஒவ்வொரு வர்ணத்திலும் உள்ளவர்களுக்கு அவரவர்களுக்கான கடமைகளை ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தில் சொல்லப்படுகிறது. வேதாந்தகோ பிராமணஸ்யாத் ஹரிரசம விஹாரி ஹரிரசம விஹாரி சத்து
பிரபக்யாது இதேன் பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் சமாரம்பாம் நாதயாமுனமத்யமானத்வயாச்சார்ய வந்தே குருபரம்பரா யோனித்யமச்சுபதாம் ராமாயுதச்சதீராயணாய மேனே ஆத்மத்புர பகேயசிந்த ராமானுஜத்யதரணோ சரணம் பிரபத்யே தனயாபோதே சர்வம் மரியாமயானாம் குலாபிராமம் ஹேமத்வயம் தேவரம் பிரமாணமூர்த்தனா ஏவத்தனாயுதத்விதாயுதவேரோயுவாஹான் பரஹாரிஜேன் பவித்ராரிமத்பராமுதமணி ஹரயாமிகரை தும்பம் கவிம்லாதிபாவச்சோவி பிரயாகாவே யாரி பரஹாரம் யாரி வரியன் வாரி ஒரேரோர் வாயுமந்தம் ராய்மலியாய் மந்திரங்கள் மங்கையர்வான் தேயாந்திரமானவை அரங்கானடம் பேரணிஞ்சு திரள்ளவுடன் அரகமய பஞ்சு கவன் என்பது பரஹாரன் மனிதர்களை எங்கள் சங்ககெடுத்தான் தலைவராக பங்குபுகள் ஏன் அமரையாயிரமனைத்து தங்குமானம் எனக்கு சாவித்தருளாவாடின வாடி வாரந்தின மனத்தால் பெரும் துயார் இடம்பாயில் பேராந்து வேலாயவர் தம்மோடு அவர்தரும் காலவிய கருதி பேரம்பதன் பேர
सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसम विहारी सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसम विहारी सतु सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसम विहारी जय गोविन्द शरणं गोपाल शरणं 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 ஸ்ரீனிவாசா திருமலை அப்பனே கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த முதல் வரியில் சொல்லப்பட்டிருக்கும் மந்திரமும் காலையிலும் சாயங்காலமும் சந்தியாவந்தனம் செய்வதன் மூலம் கடமையாக சொல்லப்படுகிறது. இதை செய்தால்தான் அவர்கள் உண்மையான பிராமணர்கள் என கருதப்படுகிறது. பிரார்த்த காலே பவேத் பிரம்மா மத்தியானே தே மகேஸ்வரः சந்தியா காலே மகே விஷ்ணு திரிமூர்த்தஸ்து திவாகரஹா என்று அந்த பெருமான்களையும் இந்த சந்தியாவந்தன சமயத்தில் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே தான் ஆண் குழந்தைகளுக்கு உபநயனம், அதாவது பூணல் கல்யாணம் என்பார்கள். அதை தரித்த பின்னர் முதலில் குழந்தைகளை வெளியே எடுத்து சென்று சூரியனை தரிசிக்க வைப்பது உபநயனத்தில் முக்கியமான சடங்குகளாகும் கருதப்படுகிறது. அந்த சூரிய பிரப வாகனமாக கொண்டு இதோ நமக்கெல்லாம் அருள் வழி தந்து கொண்டிருக்கிறார் நமது கோவிந்தராஜ சுவாமி பெருமாள். பக்தர்களே, பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருப்பது நாம் அறிவோம். அதே போல இந்த சூரிய பகவானுக்கு கூட எத்தனையோ திருநாமங்கள். பாஸ்கரன், ரவி, பானு, ஆதித்யன், திவாகரன் என்று எத்தனையோ நாமங்களால் அழைக்கப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பிராண நாயகியான பூமி பிராட்டியின் அம்சமான சத்யபாமா தேவி தகப்பனார் சத்ராஜித் அவர் சூரிய பகவானை வேண்டி கடுமையாக தவம் செய்து பிரதிக்ஷணமான சூரிய பகவான் இவரது தவத்திற்கு மேற்றி வேண்டிய வரம் என்னவென்று கேட்க அவர் சூரிய பகவானின் திருமார்பை அலங்கரிக்கின்ற செம்மந்தக்க மணியை கொடுக்கும்படி கேட்டாராம். அந்த செம்மந்தக்க மணி பெருமை என்ன என்றால், கேட்டதையெல்லாம் கொடுப்பும் கல்ப விருட்சத்தை போல காமதேனுவை போல அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கும் ஒரு அபூர்வமான ரத்தினமாம். அந்த ஹாரத்தை சத்ராஜித் கேட்டதும் அதை வழங்குகிறாராம் சூரிய பகவான். பின்பு அதுவும் காணாமல் போக அந்த பழி கண்ணனின் பகவானை மேல் விழ அவரை அதை தேடிக்கொண்டு வர அவரிடம் மன்னிப்பு கேட்டு தனது அருமை மகன் சத்யபாமாவை கண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்து அனைவருக்கும் அறிந்த கதைதானே. அப்படிப்பட்ட அபூர்வ மாலையை கூட தன்னை சேவித்த அந்த மாலையை கொடுத்த அந்த பகவான் தம் போன்ற பக்தர்களுக்கு வேண்டியதை தருவார் அல்லவா. ஆகவே அந்த சூரிய பகவானை அதில் கொலுவிருக்கும் அந்த
கொலுவீற்றிருக்கும் அந்த கோவிந்தராஜஸ்வரம் பெருமாளை இரு கரங்களை கூப்பி சேவிப்போம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பேஸ்தித ராகவே கேத்தவே நமகா என்று இது நவகிரக ஸ்தோத்திரம். அப்படி புதன்மை ஸ்தானம் வகிப்பது ஆதித்ய என்கிற கிரகம்தானே. கிரகங்களின் ஆதிக்கம் என்பது நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆக்கிரமித்துள்ளது என்பதை நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மைதானே. ஆகவே அந்த நான் எம்பெருமான் இதோ அந்த அனைத்து ஆழங்களிலும் நவகிரகங்களை நமது முன்னோர்கள் பிரதிஷ்டம் செய்து உள்ளார்கள். அப்படி அந்த நமது தென்னாட்டில் முக்கிய 8 க்ஷேத்திரங்கள் மும்மூர்த்திகளோடு அந்த நவகிரகத்தையும் செய்தே பிரதிஷ்டம் செய்து உள்ளார்கள். அவை ஆங்காங்கே யந்திர ரூபமாகவும் காயத்ரி மந்திர ரூபமாகவும் நித்திய வாசம் செய்து கொண்டு அந்தந்த க்ஷேத்திர மூர்த்திகளின் தரிசிப்பதோடு அவர்களது அனுகிரகம் கிடைக்கிறது. அவற்றுள் முதுமை ஸ்நானம் பெற்ற சூரிய பகவானுக்கு தஞ்சை மாவட்டத்தில் ஆடுதுறை அருகில் சூரிய நாராயணன் என்கிற ஸ்தலத்தில் சூரிய நாராயணன் கோவில் உள்ளதாம். அங்கே மூலமூர்த்தியே ஸ்ரீ சூரிய நாராயணன் பெருமாள் தானே. அந்த சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் செய்தல், ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருத்தல், சூரிய நமஸ்காரங்களை செய்தல், சிவப்பு வஸ்திரம், சிவப்பு மணி மற்றும் சிந்தாமரை மலரால் அலங்காரம் செய்தல், கோதுமை தானியத்தை தானம் செய்தல், சூரிய மந்திரங்களை ஓதி வெள்ளார்க்கு சமர்த்தினால் யாகம் செய்தல், கோதுமை சர்க்கரை பொங்கலை நிவேதனம் செய்தல், பின்பு அர்ச்சனை மற்றும் தூபம் தீபம் காட்டி தீப ஆராதனை செய்தல் நம்மை பிடித்துள்ள அந்த சூரிய தோஷம் எல்லாம் நீங்கும் என்கிறார் பெரியோர்கள். அப்படி அதோ அந்த சூரிய பிரப வாகனத்திலே அந்த பகவானுக்கு கூட சிவப்பு மலர்களையே அணிந்துள்ளார். அதையே அலங்காரமாக செய்து அந்த சூரிய பகவான் நமக்கெல்லாம் காட்சி தந்து கொடுக்கிறார் அல்லவா. சூரிய பகவானுக்கு 2 மனைவிகள். ஒருவள் உஷாதேவி, இன்னொருவள் சாயாதேவி. சூரிய பகவானின் உஷ்ணம் தாங்காமல் உஷையை தனது நிழலை ஒரு பெண்ணாக்கி சூரிய பகவானிடம் அனுப்பியதாகவும் அவளே சாயாதாவி என்று சூரிய புராணத்தில் குறிப்பிடுகிறது. பக்தர்களே, சூரிய புராணத்தில் குறிப்பிட்டபடி முதல் மனைவி உஷை, 2வது மனைவி சாயாதேவி. ஆகவேதான் சூரிய உதயமாகும் வேளையிலே உஷா காலம் என்றும் மறையும் அந்தி சாயும் வேளையிலே சாயங்காலம் என்றும் குறிப்பிடுகிறோம் அல்லவா. ஆகவே சூரிய நமஸ்காரம் 2 வேளையும் செய்ய வேண்டும். காலையில் செய்யும்போது கிழக்கு நோக்கி, மாலையில் மேற்கு நோக்கியும். அதனால்தான் சந்தியாவந்தன மந்திரத்தை சொல்லி வழிபடுகிறார்கள். ஆதியில் இருள்மயமாக இருந்த அண்டத்தை பிரம்மன் தேவன் பிளந்ததாகவும் அப்போது ஓம் என்கிற பேரொளி எழுந்ததாகவும் அந்த ஒளியில் இருந்து ஒளி உருக்கொண்டு சூரியன் தோன்றியதாகவும் மார்க்கண்ட புராணம் கூறுகிறது. கஷ்யப்ப முனிவருக்கும் அவரது மனைவியான அதிதிக்கும் விஸ்வான் முதலான 12 குமாரர்கள் பிறந்தார்களாம். அதில் முதல்வரானவரே விஸ்வானே. அப்படிப்பட்ட அந்த சூரிய பிரப வாகனத்திலே இதோ கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் தரிசித்து கொடுக்கிறோம் அல்லவா. பக்தர்களே, அந்த நைமசாரண்யத்திலே சூரியோதயம் எப்படி என்பதை பார்ப்போம். அந்த உத்தமமான வனத்திலே ஒரு சமயம் சவுனக்கர் முதலான முனிவர்கள் ஒன்று சேர்ந்து சத்திரம் எனப்படும் யாகத்தை தொடங்கினார்களாம். 12 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடத்தப்படும் அந்த மகா யாகத்தை காண பல பாகங்களிலிருந்தும் முனிவர்கள் அந்த வனத்துக்கு வந்து கூடினர். சுத்த முனிவரிடம் அந்த நைமசாரண்ய வனத்துக்கு சத்திர யாகத்தை காண வந்தார். சூதர் மகான் ஞானி. வியாசர் வகுத்து அளித்த 18 புராணங்களையும் மற்ற மகரிஷிகளால் அப்புராணங்களுக்கு உப புராணங்களாக இயற்றப்பட்ட புராணங்களையும் நன்கு அறிந்தவர். அப்படி அந்த உலகிலே பரப்பும் உன்னத பணியை அவர் மேற்கொண்டிருந்தனர். அந்த சூதர் வருகையை அறிந்த முனிவர்கள் ஆனந்தம் கரை புரண்டோடு அவரை எதிர்கொண்டு அழைத்து அர்க்கியம் முதலான கொடுத்து உபசரித்தார்களாம். அவருடைய திருவாக்கின் மூலம் பெருமான் மகிமைகளை தாங்களும் கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தனர்.
அந்த அவருடைய சுதருடைய உள்ளம் அந்த வேண்டுகொள்ளால் மகிழ்ச்சி அடைந்தது. இறைவன் அவதார மகிமைகளை நாள்தோறும் எடுத்து சொல்லி சொல்லி அவர்களை களிப்பிலே ஆழ்த்தி வந்தனராம். ஒரு நாள் சவுனக்கர் அவரை நமஸ்கரித்து பணிவோடு தெரிவித்து கொண்டனர். முனி சிருஷ்டரே, தாங்கள் பல புராணங்களை விஸ்தாரமாக எடுத்து சொல்லி எங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைய செய்தீர்கள். ஷண்முகனது சரித்தம், பிரம்மாண்ட புராணம், வாயு புராணம், சாவர்ணி சொன்ன புராணம், மார்க்கண்டேய புராணம், வைசம்பாயன புராணம், ததிசி புராணம், சிவ புராணம், விஷ்ணு புராணம், வாழக்கில்ய முனிவரும் மற்றும் மகரிஷிகள் கூறிய உப புராணங்கள் ஆகிய இவற்றை சொன்னீர்கள். ஆனால் கிருஷ்ண புத்திரனான சாம்பன் கேட்ட சூரியனுடைய மகிமையை எங்களுக்கு சொல்லவில்லையே. அமிர்தத்துக்கு ஒப்பான அந்த புராணத்தை கேட்காததால் எங்களுக்கு செவிகள் கிடைத்த பலன் பூரணமாகவில்லை. துவாதசி திதியனை வர்ணிக்கும் 18வதான அந்த உப புராணத்தை எங்களுக்கு சொல்லாதது ஏன்? சர்வ சாஸ்திரங்களின் அர்த்தமும் சகல புராணங்களின் சாரமும் அதில் அமைந்திருக்கின்றனவே அல்லவா? தாங்கள் உபதேசம் பெற்றவரே எங்களுக்கும் அதை கூற வேண்டும் என்று மிகவும் ஆவேசமாக கேட்டாராம். அந்த சவுனக்கர் கேட்டபோது அவ்வார்த்தைகளால் அந்த அவரது சுதருடைய மனம் மிகவும் சந்தோஷம் கொண்டது.
शरणागतवत्सलोऽयं चिरन्तनोऽयं चिदात्मकोऽयं शरणागतवत्सलोऽयं श्रीसोऽयं सुस्थिरोऽयं श्रीसोऽयं सुस्थिरोऽयं कौशिकमकरक्षकोऽयं श्रीसोऽयं सुस्थिरोऽयं श्रीसोऽयं सुस्थिरोऽयं. ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்களே, திருப்பதி நகரத்தில் கோவிந்தராஜ சுவாமி பெருமாளுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று இளம் காலையிலே இதோ சூரிய பிரப வாகனத்தில் அந்த பகவான் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார் நம்மை ரட்சிக்க. அப்படி அந்த பகவானுடைய மகிமையை கேட்கத்தான் அம்முனிவர்களுக்கு எத்தனை ஆர்வம் பாருங்கள். சிரேஷ்டமான தவத்தால் சிறந்த மகானுபாவர்களே, உத்தமமான கேள்வியை கேட்டீர்கள். வேதத்தின் பொருளை விஸ்தாரமாக எடுத்து கூறும் பாரதத்தை விட ஆதித்ய புராணம் சிறந்த விஷயம் உள்ளது. சகல புராணங்களிலும் சிறந்தது இப்புராணம் என்று கூறப்படுகிறது. இதனுள் விசித்திரமான சரித்திரங்கள் பல சொல்லப்பட்டுள்ளன. வேதத்தின் அர்த்தம், ஸ்மிருதிகளின் சாரம், வர்ணாசிரம தர்மங்கள், நடந்த காலம், நடக்கும் காலம், நடக்க போகும் காலம் பற்றிய விவரங்கள், மந்திரவாதம், லோக சிருஷ்டி, பிரளய காலத்தில் நிகழ்பவை, கோப்பங்கமான பூஜாவிதி, பிறரை தன் கட்டுப்பாட்டிற்கு வரவழைக்கும் வசியம், பகைவனை அசைவற்றவனாக செய்யும் ஸ்தம்பனம், பூஜைகளை உண்டாக்குதல், விக்கிரகங்களின் லட்சணம், பூஜை செய்வதற்கு உகந்த இடம், அதை அமைப்பது, மண்டலங்களை அமைப்பது, கர்ம யாகம், சித்தி யாகம், யாகஸ்தானம், மகாமண்டல யாகம், 12 ஆதித்யர்களின் சாநித்தியம், பூஜைக்கேற்ற புஷ்பம், தூபம் முதலானவை. சப்தமியில் உபவாசம் இருந்த பலன், வெற்றியை தரக்கூடிய கர்மாக்கள், புரோக்ஷண மந்திரம், தானம் செய்வது, கர்மாவிற்கு ஏற்ற காலம், தர்ம விதி என்று உங்கள் விருப்பப்படி அவற்றை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சூதர் சூரிய புராணத்தை கூறத் தொடங்கினாராம். பக்தர்களே, ஒரு சமயம் வசிஷ்ட மகரிஷி அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு விச்ராந்தியாக தம்முடைய ஆசிரமத்தில் அமர்ந்திருந்தார். அச்சமயம் சூரிய வம்சத்தில் தோன்றிய பிருகத்பலன் என்னும் அரசன் அங்கே வந்தான். முனிவரை நெருங்கி அவரை பணிவோடு வணங்கினான். மலர்ந்த முகத்தோடு அரசனை பார்த்து முனிவர், ஹே ராஜன், சர்வ மங்களமும் உண்டாகட்டும். உன் வரவால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினாராம். அப்படி அந்த மகரிஷே தங்களிடம் சில விஷயங்களை அறிந்து போகவே வந்துள்ளேன் என்று பிரார்த்தித்தான் அரசன். ஹே ராஜன், நீ அறிய விரும்பும் விஷயத்தை சொல், அவற்றை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று வசிஷ்டர் கூறவும், பிருகத்பலன் அளவற்ற ஆனந்தம் அடைந்தவனாய் அவரை மறுபடியும் பணிந்து தெரிவித்தானாம். பரபிரம்மம் என்று சொல்லப்படுவது எது? அந்த பிரம்மத்தோடு சேர்ந்து விட்டால் மீண்டும் இவ்வுலகிலே பிறப்பு என்பது கிடையாது என கூறுகிறார்களே, அப்படி அந்த பிரம்மச்சாரியோ, கிரகஸ்தனோ, வானப்பிரஸ்தனோ, சந்நியாசியோ யோகத்தை பெற எந்த தேவதையை உபாசிக்க வேண்டும்? அழிவில்லாததும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் எதனால் கிடைக்கும்? சிறந்த மோட்சத்தை எதனால் அடையலாம்? சொர்க்கத்துக்கு செல்ல என்ன பூஜை செய்ய வேண்டும்? அங்கிருந்து திரும்பவும் பூலோகத்தில் வந்து பிறவாது இருக்க என்ன முயற்சி மேற்கொள்ள வேண்டும்? தேவர்களுக்கெல்லாம் பிதா யார்? யாரை விட சிறந்த தெய்வமே இல்லையோ? அவற்றை பற்றி கூற வேண்டும். அசையும் பொருள், அசையா பொருள் நிறைந்த இவ்வுலகை படைத்தது யார்? யாரிடம் இந்த உலகம் முதலில் லயத்தை அடைகிறது? இந்த விஷயங்களை தாங்கள் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று இவ்வளவு கேள்வி கேட்டார்களாம். அப்படி அந்த அரசன் கேட்கவே வசிஷ்டரும் மகிழ்ச்சி அடைந்தவராய் அவனை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ராஜன், உதிக்கும் போதே யார் இந்த உலகத்தை தம் கிரணங்களால் இருள் இல்லாததாக செய்கிறாரோ அவரை விட உயர்ந்த தேவர் வேறு உண்டோ? எவர் எல்லோற்றையும் நேரே
பார்க்கிறாரோ, எவரை எல்லோரும் கண்களால் பிரத்யக்ஷமாக பார்க்கிறார்களோ அவரே எல்லா தேவருக்கும் மேலானவர், ஆதியும் மந்தமும் அற்றவர், அழிவு மறைவு இல்லாத சர்வதமான புருஷர் அவர். உலகத்தையும் உக்ரமான தம்முடைய கிரணங்களால் பிரகாசிக்கப்படுபவர், சஞ்சாரம் என்று செய்து வருகிறவர், சகல தேவதைகளின் ஸ்வரூபம் அவர், சொரூபத்துள் அடக்கம், சர்வ தேவதா ரூபமான அவரே நாம் செய்யும் தவத்தை பார்த்து பலன் தருவர். சர்வ ஜகத்துக்கும் அவரே அதிபதி, சகல தர்மங்களுக்கும் சாட்சியாக அவர் விளங்குகின்றனர். பிரகாசத்தையே தனமாக உடையவர் அவர். சகல லோக்கங்களையும் அவர் தம்மிடமே ஒடுங்கச் செய்து பின்னர் மீண்டும் தோன்றச் செய்பவர். நாம் ஒருவராகவே இருந்து கொண்டு தம்முடைய கிரணங்களால் உலகங்களை பிரகாசப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் அவரே தன் வசமாக்கி கொள்ளுகின்றனர். அவரே தாதா, அவரே விதாதா, பூதங்களுக்கு முதலாக உள்ளவரும் அவரே, அந்த பூதங்களை ரட்சிப்பவரும் அவரே என்று கூறினாராம். பக்தர்களே, இதோ இன்று இளம் காலையிலே அந்த சூரிய பிரப வாகனத்திலே கோவிந்தராஜ பெருமாள் பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இதோ நாட்டியம், கோலாட்டம், பரதநாட்டியம் என்ற போன்ற கலைகளை அந்த பகவானுக்காக அந்த கலைஞர்கள் அவரது கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் வீட்டில் இருந்தபடியே அந்த கோவிந்தராஜனுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்து கொண்டு இன்றைய அந்த சூரிய பிரப வாகனத்தை சேவித்தோமானால் நமக்கு நன்மைகள் பல பல கிடைக்கும், மோட்சத்தை அடையலாம் என்பதே ஐதீகம். அவருக்கு ஒரு நாளும் குறைவு என்பதே இல்லை. அவருடைய மண்டலமும் அக்ஷயமாய் விளங்குகின்றதாம். பித்திரர்களுக்கு எல்லாம் அவரே பிதா, தேவர்களுக்கெல்லாம் தேவரும் அவரே. ஒரு போதும் அழியாது நிலைத்து நிற்கும் இடத்தில் அவர் பிரகாசிக்கின்றனர் அல்லவா? அந்த இடத்தில் இருந்து அவர் ஒரு போதும் அகன்றதில்லை. அவரே ஆதித்யன் என கொண்டாடப்படுவர். சிருஷ்டி தொடங்கிய போது அவரிடம் இருந்து உலகம் தோன்றி பிரளய காலத்தில் அவரிடமே லயமாகிறது. யோகிகளும் ஞானிகளும் தங்கள் காலம் முடிந்து தேகத்தை விட்டு விட்டு சுத்தர்களாகி பிரகாசிக்கும் கிரணங்களை உடைய அவரிடமே ஐக்கியமானாகிறார்கள். பக்தர்களே, அப்படி அந்த சித்தர்களும் தேவர்களும் ஜனக்கர் முதலான உத்தம கிரகஸ்தர்களும் யோகத்தில் ஈடுபட்ட மன்னர்களும் வாலகில்யர் முதலான மகரிஷிகளும் பிரம்மனிஷ்டர்களும் வானப்பிரஸ்தரும் துறவிகளும் பஞ்ச சிகர்களும் மரக்கிளைகள் பட்சிகள் வசிப்பது போல அவருடைய கிரணங்களை ஆண்டி யோகத்தை கைக்கொண்டு சூரிய மண்டலத்தில் பிரவேசித்து வசிக்கிறார்களாம். வியாசருடைய புத்திரரான சுகரும் சூரிய கிரணத்தை அருந்தி முக்தியை அடைவது வேதம் கூறும். शरणं त्वामेव मे रमणं
प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वामेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन जनार्दन इति संचरसि धनार्जन वेङ्कटगिरिरमण जनार्दन इति संचरसि धनार्जन वेङ्कटगिरिरमण त्वमेव शरणं त्वामेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव
मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्त श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्त श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे हरे मुरारे देवकी तनया गोपिका रमण देवकी तनया गोपिका रमण देवकी तनया गोपिका रमण देवकी तनया गोपिका रमण भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा देवकी तनया गोपिका रमण देवकी तनया गोपिका रमण भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्त श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे हरे मुरारे मधुकैटभारे हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हे मुरारे देवकी तनया गोपिका रमण देवकी तनया गोपिका रमण भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा देवकी तनया गोपिका
शौरे गोविन्द गोपाल मुकुन्द शौरे हरे मुरारे
सेवे भावे श्रीवृन्दम् सेवे भावे श्रीवृन्दम् श्रीवल्लभ चिन्तानन्दम् सेवे भावे श्रीवृन्दम् श्रीवल्लभ चिन्तानन्दम् सेवे भावे श्रीवृन्दम् पाटुकुतर्कनग भजन दीक्षम् पाटुकुतर्कनग भजन दीक्षम् कुटिल दुरितहर गुणदक्षम् पाटुकुतर्कनग भजन दीक्षम् कुटिल दुरितहर गुणदक्षम् घटित महाफल घटित महाफल कल्पक वृक्षं चटुल रामानुज समदम वीक्षं चटुल रामानुज समदम वीक्षं सेवे भावे श्रीवृन्दम् श्रीवल्लभ चिन्तानन्दम् सेवे भावे श्रीवृन्दम् क्रुद्धमृषामत कुण्ठन कुन्तम् क्रुद्धमृषामत कुण्ठन कुन्तम् बौद्धान्धकार भास्वन्तम् क्रुद्धमृषामत कुण्ठन कुन्तम् बौद्धान्धकार भास्वन्तम् शुद्धचेदमणि सुसरस्वन्तम् शुद्धचेदमणि सुसरस्वन्तम् सिद्धान्तीकृत चिन्मयकान्तम् सिद्धान्तीकृत चिन्मयकान्तम् सेवे भावे श्रीवृन्दम् श्रीवल्लभ चिन्तानन्दम् सेवे भावे श्रीवृन्दम् चार्वाक गगन चण्डकुठारम् चार्वाक गगन चण्डकुठारम् सर्वापशास्त्र शतधारम् चार्वाक गगन चण्डकुठारम् सर्वापशास्त्र शतधारम् निर्विकार गुण निर्विकार गुण निबिड श्री वेंकट निर्विकार गुण निबिड श्री वेंकट उर्वीधर संयोग गवीरम् उर्वीधर संयोग गवीरम् सेवे भावे श्रीवृन्दम् श्रीवल्लभ चिन्तानन्दम् सेवे भावे श्रीवृन्दम्
सेवे भावे श्रीवृन्दं सेवे भावे श्रीवृन्दम्
ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಹರೇ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ 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 ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ 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 ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಹರೇ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ 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 ಗೋವಿಂದ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ದಶವಿಧ ರೂಪ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ 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 ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಹರೇ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಹರೇ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಹರೇ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ದಶವಿಧ ರೂಪ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಹರಿ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಹರಿ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ
గోవింద వెంకటరమణ గోవింద హరి సంకటహరణ గోవింద వెంకటరమణ గోవింద హరి సంకటహరణ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ 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 ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ